மீனா அவர்கள் 10 கோடிக்கு சைதாப்பேட்டையில் நம்ம கோர்ட் இருக்குது, அதாவது சின்னமலை தாண்டி உள்ள அடையாருக்கு போகிற இடத்துல சைதாப்பேட் கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்ரீராம் நகர் காலனின்னு பேர். ஸ்ரீராம் நகர் காலனியில் இன்னைக்கு 12லேருந்து 15 கோடி ஒரு கிரவுண்ட் போகும். இங்கே இவருக்கு இருந்த வீடு இதை முழுக்க அவர் கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு இது இப்போ உடன் பில்லர்லாம் போட்டு கட்டினார். அது வித்ததுன்னு வந்துச்சு. பட் அப்புறமாக வந்த தகவல்கள் 2 ஏக்கர் இடத்த ஆண்டுக்கு 24 லட்சம் ரூபான்னு லீஸு கொடுத்தாங்க 1993. 99 அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது ஏன் இடம் தான் ஒரு ஃப்ராட் டாக்குமெண்ட் பண்ணாங்க. அது வழக்கு நடந்து 2023 இல்லை அரசாங்க இடம்தான், அதுக்கு அவங்க கொடுக்கணும்னாங்க. பட் இதுக்கு அந்த பழைய வாடகையை வாங்கினாங்களா இல்லையா இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணல. இது மாதிரி எத்தனை கேஸை என்னால் சொல்ல முடியுங்க. சேப்பாக்கம் ஸ்டேடியம் எடுத்துக்கங்க. சேப்பாக்கம் ஸ்டேடியம் அதுக்கு எவ்வளோ வாடகை பாக்கி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக 100 கோடி அந்த மாதிரி வாடகை பாக்கி. 2081 கோடி ரூபாய் வாடகை பாக்கி. ப்ளஸ் 3 ஸ்டாண்டு சுப்ரீம் கோர்ட் இடிக்கணும்னு சொன்ன ஸ்டாண்டு இன்னைக்கு திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தீர்ப்பையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வசூலி. சேப்பாக்கம் ஸ்டேடியம் இடிக்கப்படும் அப்படிங்கிற 3 ஸ்டாண்ட் அங்கே இருக்கிற 3 ஸ்டாண்ட் உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் இடிக்க வேண்டும் என்று சொன்னதை நாங்கள் விதிகளை பார்த்து பக்கத்தில் இருந்த கீழே ஒரு கேன்டீனையோ ஒரு ஜிம்மை மட்டும் இடிச்சிட்டோம், இப்போ ரெகுலரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு அதிகாரி கீழே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் ரைட்டிங்கில் பர்மிஷன் கொடுக்காம கடந்த 3-4 வருடமாக மேட்ச் நடந்துட்டு இருக்குங்கிறது இது சட்டவிரோதம். என்னை பொறுத்தவரை இது கண்டெம்ட் ஆஃப். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் நடிகை மீனா ஒரு முன்னாடி வாங்கின ஒரு வீடு 10 கோடி ரூபாய்க்கு வாங்கின ஒரு வீடை 100 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பெரிய லெவலுக்கு ஒரு பேசும் பொருளாக ஆணிச்சு. நல்ல ஒரு லாபம்தான் மீனாவுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கூட பேசப்பட்டு இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன விஷயம் அது? இல்லை, மீனா அவர்கள் சின்ன வயசுலேருந்தே நடிக்கிறாங்க. நான் காலேஜ் 85 இது பண்ணுறப்போ அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்கன்னா உங்களுக்கு 30 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 30-40 வருஷனே சொல்லலாம், 85க்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எனக்கு இதில் உங்கள் வயசு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சந்தேகம். 59 வயசு. சரியா? ரைட்டு. ஸோ 15 வயசில் நான் இது பண்ணேன், 40 வயசில் இப்போ ஓகே. அதனால உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க 30 வருஷத்துக்கு இப்போ 8 வயசோ 9 வயசுலையோ அவங்க அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் ரசிகையாக ஒரு குழந்தை, ஒரு அனாதை இல்லத்தில் நடிக்கிற குழந்தையாக இருக்கிற குழந்தை ரஜினி அங்கிளை பார்க்கணும்னு சொல்லி ரஜினி அங்கிள்னே பாட்டு வரும். ஸோ அவங்களே பின்னாடி ரஜினியுடைய ஹீரோயினாவே வீராவோ ஏதோ ஒரு படத்தில் 2 ஹீரோயினில் ஒன்றில் இதில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு நம்ம எல்லா வீடு எந்த விஷயம் நம்ம நிலம் எது இருந்தாலும் நம்ம வாங்கின விலை 10 வருஷம் ஆயிருந்ததுன்னா 2, 3, 4 மடங்கு ஏறுறது சர்வசாதாரணமாக இருக்கும். ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த ஆஃபீஸே ஈக்காட்டு தாங்கல்ல 4 கோடி கிரவுண்டு போகணும்னா இதை அவங்க 30 வருஷத்துக்கு வாங்குறப்போ 10 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது ஓவர் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது ஈவன் நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்தாலே உங்களுக்கு 7 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகுனா 15 வருஷத்தில் 4 மடங்காக இருக்கும். ஸோ இதே ஷேர் மார்க்கெட்டில் ஏறிச்சுன்னா திடீர்னு எங்கேவோ இருக்கும். தங்கமே எடுத்துக்கங்களேன், கடந்த 2 வருஷத்தில் 2 மடங்கு ஏறி இருக்கு. 28,000 ரூபாய் 2018 இருந்தது, இன்றைக்கி 1 லட்சத்துக்கு மேலே பவுன் போயிடுச்சு. ஸோ இது இவங்க 10 கோடிக்கு சைதாப்பேட்டையில் நம்ம கோர்ட் இருக்குது, அதாவது சின்னமலை தாண்டி உள்ள அடையாருக்கு போகிற இடத்துல சைதாப்பேட் கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்ரீராம் நகர் காலனின்னு பேர். அங்கே பல பெரிய பணக்காரர் இருக்காங்க. KS ரவிக்குமார் பொன்முடியுடைய வீடு, அரசு இடத்தை அவர் ஆக்கிரமித்து கொண்டார்னு வழக்கு நடந்து அதில் இந்த இடத்துல தப்பிச்சார். இங்கே இவருக்கு இருந்த வீடு இதை முழுக்க அவர் கேரளா ஸ்டைலில்
உங்களுக்கு இது இப்போ உடன் பில்லர்லாம் போட்டு கட்டினார், அது விற்றதுன்னு வந்துச்சு. பட் அப்புறமாக வந்த தகவல்கள் அது அவ்வளோ பெருசு இல்லை, அவங்க வேறு ஏதோ லேண்டு வாங்கினது தான் விற்றாங்கன்னு சொல்லி வருது. சரி, ஸ்ரீராம் நகர் காலனியில் இன்றைக்கி 12லேருந்து 15 கோடி ஒரு கிரவுண்ட் போகும். 8 கிரவுண்ட் இருந்தால் 100 கோடி போயிருக்கலாம், அவ்வளோ பெரிய வீடு மாதிரி அது தெரியல. பட் நீங்கள் இதை சொல்கிறப்ப அரசாங்க இடங்கள் இதுக்கெல்லாமே என்ன மதிப்புன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ மாயாஜால் தியேட்டர் இருக்குது நமக்கு இதில் ஈசிஆரில், அது முக்கியமான இடம். அது ஒரு 2 ஏக்கர் இடத்த ஆண்டுக்கு 24 லட்சம் ரூபான்னு லீஸுக்கு கொடுத்தாங்க 1993. 99 அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது ஏன் இடம் தான்னு ஒரு ஃப்ராட் டாக்குமெண்ட் பண்ணாங்க. அது வழக்கு நடந்து 2023 இல்லை அரசாங்க இடம்தான், அதுக்கு அவங்க கொடுக்கணும்னாங்க. பட் இதுக்கு அந்த பழைய வாடகையை வாங்கினாங்களா இல்லையா, இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணல. இது மாதிரி எத்தனை கேஸை என்னால் சொல்ல முடியுங்க. சேப்பாக்கம் ஸ்டேடியம் எடுத்துக்கோங்க. சேப்பாக்கம் ஸ்டேடியம் அதுக்கு எவ்வளோ வாடகை பாக்கி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ண முடியுமா? வாடகை எத்தனை வருஷம்? 15 வரைக்கும் 20 வருஷம் வாடகை. 15 வரைக்கும் 20 வருஷம் 20 வருஷம் வாடகை. கண்டிப்பா 100 கோடி அந்த மாதிரி. மத்திய அரசின் சிஏஜி அறிக்கை, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அறிக்கைப்படி 2015 அறிக்கையில் வாடகை பாக்கி 2081 கோடி ரூபாய் வாடகை பாக்கி இருக்கிறது அப்படின்னு செய்தி வந்தது. அதை முழுசாக படித்தா என்ன இருந்ததுன்னா 2004 10 வருஷம் வாடகை தான். 2004 போட்ட அக்ரிமெண்ட்டில் அவங்க மார்க்கெட் சந்தை மதிப்பில் பாதின்னு அடிக்கிறதுக்கு பதிலாக சந்தை மதிப்பில் டபுள்னு அடிச்சிட்டாங்களாம். ஸோ சந்தை மதிப்பில் டபுள் வந்து உங்களுக்கு 2080 கோடி 1 கோடின்னா சந்தை மதிப்பு 1040 கோடின்னு ஆகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரஃப்லி 525 கோடி வந்திருக்கணும் ஆச்சா. அப்போ அந்த 525 கோடி எப்பயுமே வாடகையெல்லாம் எப்படி போடுவாங்கன்னா எவ்ரி 3 வருஷத்துக்கு 10% இல்லை இன்க்ரீஸ், இல்லாட்டி எவ்ரி இயர் 5%. இது ரெண்டில் ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கும். 3 வருஷத்துக்கு 10%ன்னு போட்டுக்கிட்டா நம்ம இப்போ இருக்கிறது 2026. அப்போ இந்த 520 கோடியை கடைசி 3 வருஷத்தில் தான் மேஜராக இருந்திருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு நான் 70 கோடி அன்றைக்கி இருந்ததுன்னா இன்றைக்கி 200 கோடி கிட்ட போயிருக்கும். ஸோ இன்றைக்கி அப்போ குறைந்தபட்சம் 2000 கோடி வாடகை பாக்கி இருக்கணும். இன்னொன்று, அங்கே 3 ஸ்டாண்டு, நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்களா, ஐபிஎல் மேட்சோ இல்லாட்டி டெஸ்ட் மேட்ச், 2020க்கு முன்னாடி மேட்ச் நடந்தால் ஒரு 3 ஸ்டாண்டை ஃபுல்லாக பேப்பர் டேப் போட்டு மூடி உட்காரக்கூடாதுன்னு சீல் வச்சுருப்பாங்க. அது என்னன்னு சொன்னால் 2006-11 காலத்தில் மத்தியில் இங்கே கலைஞர் ஆட்சி இருந்த பொழுது அங்கே மத்தியிலையும் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி, அப்போ அவங்க எந்த அப்ரூவலும் வாங்கினாமல் கட்டிட்டாங்க கேஸ் போட்டு 2011 இந்த அப்ரூவலே வாங்காததை இடிக்கணும் அப்படின்னு இங்கே தீர்ப்பு. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனப்பையும் அந்த 3 ஸ்டாண்டும் எந்த அப்ரூவலும் வாங்காமல் கட்டினதுனால இடிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ அதுக்கு 2019 வாக்கில் ஒரு கார்பரேஷன் அதிகாரி அட்வைஸ் கொடுத்தாராம், பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஜிம்மையும் ஒரு கேன்டீனையும் இடிச்சிட்டா இது ரெகுலரைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு இந்த 2021 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்டுன்னு இப்போ அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன ஒரு விஷயத்தை அங்கே போய் பர்மிஷன் வாங்கி ஓப்பன் பண்ணலாம், அதில் தப்பு இல்லை. சுப்ரீம் கோர்ட் நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு பதிலாக கீழே இருந்த சின்ன 2 இதை நாங்கள் எடுத்துட்டோம், இந்த ஸ்டாண்டை திறந்துட்டோன்னு ரைட்டிங்கில் அதை விட்டுட்டு ஒரு கார்பரேஷன் அதிகாரி அதுக்கு பதிலாக இதை எடுத்துட்டான்னு சொல்லி ரெகுலரைஸ் பண்ணதாக கூறப்படுகிறது. இது உங்களுக்கு நான் கட்டிங்கே அனுப்புகிறேன். சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஆர்டர்ட் டெமாலிஷன் ஆஃப் 3 ஸ்டாண்ட்ஸ், அன்அப்ரூவ்ட் ஸ்டாண்ட்ஸ்னு பேப்பர் கட்டிங் எங்கிட்ட இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2019 பாராளுமன்ற தேர்தல் போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இந்த 2081 கோடி ரூபாய் வாடகை பாக்கி இருக்கு, அதை அன்றைய ஆளுங்கட்சியான இபிஎஸ் அவர்கள் வாங்க வேண்டும், ஆனால் வெறும் 250 கோடி ரூபாயை கணக்கில் வாங்கிக்கிட்டு மீதத்தை பாக்கெட்டில் போட்டுக்கிறாருன்னு அவரே ட்வீட் போட்டார். ஆனால் அதன் பிறகு இதை பற்றி எந்த செய்தியும் என்னால் நெட்டில் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த ஸ்டாண்ட் ரெகுலரைஸ் ஆனதுனால 2016 முடிஞ்ச லீஸும் ரெனியூ ஆகிருக்கணும். அந்த வாடகையும் திரு ஸ்டாலின் சொன்ன மாதிரி 2081க்கு பதிலாக வெறும் 250 கோடியாக குறைச்சிக்கிட்டாங்களா. இப்போ புதுசான பீரியடுக்கு ஒரு வருஷத்துக்கு 100 கோடின்னு வாடகை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி நம்ம இருக்கிறது 2026ன்னு போட்டால் 1100 கோடி. இதெல்லாம் வந்துச்சா? ஏன்னா ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சை ரிலே பண்ணுறதாக இருந்தால் 450 கோடியோ என்னமோ கிரிக்கெட் போர்டுக்கு கிடைக்கிது.
ஒரு மேட்ச்சுக்கு. அப்போ சென்னையில் மட்டும் 6 மேட்சோ 10 மேட்ச் மீன், அதாவது 2 ரவுண்ட் ஆடுறாங்கன்னா 9 மேட்ச் ஆடுறாங்க. 9 மேட்ச் லோக்கல் ஒன்று அவுட்டு. ஸோ குறைஞ்சபட்சம் 9 மேட்ச், அதை தவிர செமிஃபைனல் இல்லை ஃபைனல். ஸோ 10 மேட்ச் இங்கே ஆடுறாங்கன்னு சொன்னால் 6000 கோடி சென்னையில் மட்டும் லாபம் எடுக்கிறாங்க. இந்த 100 கோடி கெடுக்கிறதுல கஷ்டமாக. இதில் இன்னொரு சின்ன வருத்தம் என்னென்னா, கிரிக்கெட் போர்டுக்கு தலைவராக மீன் சென்னையாக இருந்தாலும் அகில இந்தியாவில், இன்றைக்கி அகில இந்தியத்துக்கு திரு அமித்ஷாவுடைய மகன் இருந்தார். இங்கே திரு பொன்முடியுடைய 2வது மகன் அசோக் சிகாமணி இருக்கார். என்ன சட்டம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க குறைந்தபட்சம் மாநில அளவில் கிரிக்கெட் விளையாடணும், ஒரு மேட்சாவது விளையாடி இருக்கணும். மேபி ஜெய்ஷாவும் விளையாடி இருக்கணும், இவரும் அசோக் சிகாமணியும் வளர்ந்து. ஸோ இப்போ அப்படி ஒரு முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒருத்தரே இது பண்ணுறப்ப இது என்ன வசூல் பண்ணாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 2015 2000 இன்னொன்று வாடகை பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வட்டி போட்டு வசூல் பண்ணணும் என்று பல்வேறு சட்டங்கள் கொடுக்குது. அப்போ 2004 இவங்க வட்டியே கொடுக்காம இருந்தா அபராத வட்டியெல்லாம் போடுறதெல்லாம் வந்து நிற்கும். பட் எவ்வளோ வாங்கினாங்க, அதுக்கப்புறம் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஏன்னா மக்கள் சொத்து இது. இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருப்பதும் நமது துணை முதல்வர், அவருடைய முக்கியமான. ஸோ இதை பற்றிய டேட்டாஸ் எல்லாம் வரணும். தேர்தல் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, பட் நிதி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற இடத்துல மக்களுக்கு சொந்தமான ஒரு இடத்த, அரசுக்கு சொந்தமான இடத்துக்கு சிஏஜி அறிக்கைப்படி 2081 கோடி, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ப்ளஸ் 3 ஸ்டாண்டு சுப்ரீம் கோர்ட் இடிக்கணும்னு சொன்ன ஸ்டாண்டு இன்னைக்கு திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தீர்ப்பையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வசூல். இதை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கை வரணுங்கிறது நம்ம கோரிக்கை. ஓகே, இப்போ அப்படின்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம் இடிக்கப்படும் அப்படிங்கிற 3 ஸ்டாண்ட், அங்கே இருக்கிற 3 ஸ்டாண்ட் உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் இடிக்க வேண்டும் என்று சொன்னதை நாங்கள் விதிகளை பார்த்து பக்கத்தில் இருந்த கீழே ஒரு கேன்டீனையோ ஒரு ஜிம்மை மட்டும் இடிச்சிட்டோம், இப்போ ரெகுலரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு அதிகாரி கீழே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ அது வந்து உச்சநீதிமன்றத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு செஞ்சிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போய் ரைட்டிங்கில் பர்மிஷன் கொடுக்காம கடந்த 3-4 வருடமாக மேட்ச் நடந்துட்டு இருக்குங்கிறது இது சட்டவிரோதம். என்னை பொறுத்தவரை இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் விஷயம். அதனால இதில் உச்சநீதிமன்றத்தில் பர்மிஷன் வாங்கினேன். ஏன்னா இதே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படியாக கேரளாவில் உங்களுக்கு கேரளா நீங்கள் போயிருந்தீங்கன்னா முக்கியமான ரோடு இந்த ரோடு பீச் ரோடு மாதிரி அங்கே இருக்கிற அந்த மெரெயின் ரோடில் உங்களுக்கு 2 பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், மருது அப்பார்ட்மெண்ட்ஸ்னு கூகுளில் போய் தேடினா பெரிய 2 பில்டிங்கை உச்சநீதிமன்றம் அப்ரூவல் இல்லைன்னு இடித்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு அங்கே பர்மிஷன் வாங்காமல் இங்கே திறந்துருக்காங்க. அது போன ஆட்சியா இந்த ஆட்சியாங்கிறது எனக்கு தெரியாது, எந்த காலகட்டத்தில் அது ரெகுலரைஸ். பட் இது சட்ட விரோதம். ஏன்னா வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு பல தீர்ப்புகள் இருக்குது. ஸோ வாடகை பாக்கி ஒரு பக்கம் 2000 கோடிக்கு மேலே இருக்குது. 2081 வந்துச்சு, அதில் பாதின்னு எடுத்தால் கூட அதுக்கு அடுத்த 10 வருஷம் சேர்த்தா கிட்டத்தட்ட 1000-1500 கோடி ப்ளஸ் சட்டவிரோதமான ஸ்டாண்டுகள். ஏன்னா சட்டவிரோத ஸ்டாண்டுன்னா அதில் 20,000 பேர் உட்காரலாம். முன்னாடி 25,000 பேர் உட்கார ஸ்டாண்டு 45,000 பேர் ராத்திரி 12 மணிக்கு மேட்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போகணுன்னா கலைவரமாகி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த விதிகள் இருக்குது. எனவே இதை முழுமையாக அனலைஸ் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த 3 ஸ்டாண்டை யூஸ் பண்ணணும். அப்படி உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லைன்னா இடிக்கணுங்கிறதா என் கோரிக்கை. அடுத்தது வாடகையை முழுசாக வாங்கணும். ஓகே, பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.